கடந்த 25 வருடங்களுக்கும் மேலாக தமிழ்நாடு, கேரளா என 2 மாநில போலீசார் கண்ணில் மண்ணை தூவி வந்த திருடனை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். கடந்த 17ஆம் தேதியன்று சிட்லப்பாக்கம் MIT கல்லூரி பாலம் சர்வீஸ் சாலையில் சாந்தகுமாரி என்ற மூதாட்டி நடைபயிற்சி சென்ற போது பல்சர் பைக்கில் வந்த மர்ம நபர் ஒருவர் மூதாட்டி கழுத்தில் அணிந்திருந்த 5 சவரன் தங்கச் சங்கிலியை பறித்து கொண்டு தப்பிச் சென்றுள்ளார். மேலும் கடந்த 22ஆம் தேதி சிட்லப்பாக்கம் பகுதியில் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த சாந்தி என்ற மற்றொரு பெண்ணின் தங்கச் சங்கிலியும் பைக்கில் சென்ற மர்ம நபரால் சூறையாடப்பட்டது. இதையடுத்து பாதிக்கப்பட்ட 2 பெண்களும் சிட்லப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். போலீசார் வழக்கு பதிவு செய்து வந்த நிலையில் தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொள்ள தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். சம்பவம் நடந்த இடங்களில் பொருத்தப்பட்ட CCTV கேமரா காட்சிகளை போலீசார் கைப்பற்றினர். மேலும் கேமராவில் பதிவான மர்ம நபர் பல்லாவரம், காஞ்சிபுரம், வாலாஜா, ஆற்காடு, வேலூர் ஆகிய வழித்தடங்களில் சென்றிருப்பதை 2000க்கும் மேற்பட்ட CCTV காட்சிகளை வைத்து கண்டறிந்தனர். பின்னர் அந்த மர்ம நபர் வேலூரில் இருந்து பூந்தமல்லி, மதுரவாயல், புழல், மாதவரம், பெரம்பூர் ஆகிய பகுதிகளில் சென்றிருப்பதை CCTV காட்சிகள் மூலம் தனிப்படை போலீசார் கண்டுபிடித்தனர். மேலும் மர்ம நபர் மாதவரம் பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த போது தனிப்படை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். கைதான திருடனிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகின. கைதானவர் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த 52 வயதான சசி என்பது தெரிய வந்துள்ளது. மேலும் 1995 முதல் 2000 வரையிலான காலகட்டத்தில் சசி மீது குரோம்பேட்டை, பல்லாவரம், சங்கர் நகர், பூந்தமல்லி ஆகிய காவல் நிலையங்களில் வழக்கு இருந்தது தெரிய வந்துள்ளது. மேலும் 2000 முதல் 2019ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் கேரள மாநிலம் கொல்லம் மற்றும் திருச்சூர் மாவட்டங்களில் 25க்கும் மேற்பட்ட வழக்குகள் சசி மீது இருந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. போலீசார் செயின் பறிப்பு வழக்கு தொடர்பாக சசி மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர்.